சிவாஜி அவர்களின் நடிப்பு திறமைக்கு உதாரணமாக சொல்லப்படும் டாப் 10 படங்கள்ல தில்லானா மோகனாம்பாள் கண்டிப்பாக இருக்கும். இந்த திரைப்படம் திரையிடப்பட்ட சிந்தாமணி தியேட்டர் தற்போது வர்த்தக நிறுவனமாக மாறியிருக்கு. இருப்பினும் அன்றைக்கு இந்த படம் அதிக நாள் ஓடியது மதுரையில்தான். இதன்படி மதுரை சிந்தாமணியில் 131 நாட்களும், சென்னை சாந்தி கிரவுன் தியேட்டர்ல 111 நாள், கோவை ராயலில் 103 நாள், கொழும்பு சென்ட்ரல்ல 100 நாள் என ஓடியிருக்கு. காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக மட்டுமின்றி இயல், இசை, நாடக கலைகள் இருக்கும் வரை தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற திரைப்படம் பேசப்படும். இதற்காக எம்பிஎன் சகோதரர்களே நேரடியாய் தொடர்ந்து சிவாஜி அவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆரம்பிச்சாங்க. மதுரைக்கும் சென்னைக்கும் இடையே அடிக்கடி பயணித்து மொத்தம் 4 மாத ரிஹர்சல் பங்கேற்றனர். நாதஸ்வர இசையை சினிமாவுக்கு பயன்படுத்தும் போது வழக்கமான கச்சேரியாக இல்லாமல் எப்படியெல்லாம் ஏற்ற இறக்கம், இடைநில்லல் போன்றவை இருக்க வேண்டும் அப்படின்றதை திரை இசை திலகம் KV மகாதேவன் விளக்கி காட்டிய போதுதான் மதுரை சகோதரர்களுக்கு ஆஹா, மிகப்பெரிய சோதனையை கடக்க உள்ளோம் அப்படின்றதே புரிந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டின் ஓரிடத்தில் படக்காட்சிக்கு ஏற்ப நாதஸ்வர வித்வான்கள் வாசிப்பார்கள். அதை பார்த்து உள்வாங்கிக் கொண்டு இயக்குனர் AP நாகராஜன் ஷாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதும் சிவாஜி அவர்களும் அவருக்கு பக்கத்தில் AVM ராஜனும் உண்மையான நாதஸ்வர கலைஞர்கள் மாதிரி வாசிப்பில் நடிப்பு தன்மையை கொட்டி அசத்துவாங்க. தில்லானா மோகனாம்பாள் படத்துடைய நாதஸ்வர ரெக்கார்டிங் செஷன் நான் இல்லாமல் நடக்கவே கூடாது அப்படின்னு அன்பு கட்டளையை போட்டிருந்தாரு நடிகர் திலகம். காரணம், நாதஸ்வர வித்வான்களின் உடல் மொழியை பார்த்து அப்படியே உள்வாங்கிக் கொண்டு நடிப்பில் வெளிப்படுத்துவதுதான். நாதஸ்வர வித்வான் MPN பொன்னுசாமி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு சிவாஜி அவர்களுக்கு எப்படி நாதஸ்வர பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அதே போல பாலையாவிற்கு தனி டிவிஷன் ஒதுக்கப்பட்டது. தவில் வித்வான் பயிற்சி முடிஞ்சாலும் பாலையா சும்மா இருக்க மாட்டாரு. ஒரு தவிலை வாங்கி வைத்து கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் அடித்து நொறுக்கினாராம். அவர் குடியிருந்த தெரு வழியாக சென்றவர்கள் தவில் வாசிப்பு சத்தத்தை கேட்டு கேட்டு மிரண்டு போன காலமெல்லாம் இருக்கு. பாலையா வீட்டருகே குடியிருந்த அப்போதைய முன்னணி நடிகை வசந்தா அவர்கள் நானே ராஜா நானே மந்திரி படத்துல விஜயகாந்தின் தாயாக வருவாங்க. தூங்கி எழுந்தா பாலையா வீட்டு தவில் தொல்லை தாழ முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பாத்திரம் அப்படின்னாலும் பாலையா அவர்கள் அதற்காக தன்னை தயார் செய்து கொள்ளும் விதம் எப்போதும் அப்படிதான் இருக்குமாம். பாலையாவுக்காக தவில் வாசிச்சவர்கள் இருவர். ஒருவர் திருவிடைமருதூர் வெங்கடேசன், இன்னொருவர் பாலையாவுக்கு பயிற்சி அளித்த மதுரை சீனிவாசன் என்கிற சீனா குட்டி அவர்கள். திருவிளையாடல் படத்துல பாட்டும் நானே பாவமும் நானே சிவாஜி அவர்களுக்காக தவிலில் கை விளையாடியது இவருடையதுதான். தில்லானா மோகனாம்பாள் படத்துல அந்த ஆரம்ப காட்சியில் வரும் 5 நிமிட நகுமோ காணலேனிக்கு சிவாஜி அவர்கள் எப்படி நாதஸ்வரத்தை அப்படி ஒரு முக பாவனைகளோடு வாசித்தாரோ அதற்கு குறைவில்லாமல் அட்சர சுத்தமாக பாலையாவின் கைகள் தவிலில் கைகள் பேசிய விதத்தை கண்டு தவில் கலைஞர்களே வியந்து போனார்கள். தில்லானா மோகனாம்பாள் நாவலாக வெளிவந்த போதே அதில் பெரிதும் பேசப்பட்ட பாத்திரம் சவடால் வைத்தி. கார்ட்டூனிஸ்ட் கோப்புலு வரைந்த சித்திரங்கள் அச்சு ஒருத்தரை அப்படியே பிரதிபலித்து போல இருந்துச்சு. அது வேறு யாருமல்ல, நாகேஷ் அவர்கள்தான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஆனந்த விகடன்ல தில்லானா தொடர்கதை வந்தபோது நாகேஷ் அவர்கள் திரையுலகில் அறிமுகமாகவே இல்லை அப்படின்றது தான். நாட்டிய பெண்மணி மோகனாம்பாளை பெரிய மனிதர்களுடன் எப்படியாவது சேர்த்துவிட துடிக்கும் ஒரு மோசமான பிம் கேரக்டர். கொஞ்சம் பிசுகினாலும் அந்த கேரக்டர் மிகவும் ஆபாசமாக போய்விடும். ஆனால் திரைக்கதை மற்றும் நாகேஷின் நடிப்பாற்றலால சவடால் வைத்தி கேரக்டர் படம் முழுக்க ரசிகர்களை சிரிக்க வைத்தபடியே இருந்துச்சு. ஒரு பிம் கேரக்டரை கூட இப்படி விரசமே இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னா அது நாகேஷை தவிர வேறு யாராலையும் முடியாது. அதிலும் மோகனாவின் தாயாராக வடிவாம்பாள் கேரக்டர்ல வரும் CK சரஸ்வதி அவர்களும் நாகேஷ் அவர்களும் ஒன்றாக தோன்றும் காட்சிகள் எல்லாம் அவ்வளவு ஜாக்கிரதையாக நேர்த்தியாக இருக்கும்படி அமைச்சிருந்தாரு இயக்குனர் APN.
ஒவ்வொரு கட்டத்திலையும் மோகனாவை வளைக்க துடிக்கும் மிட்டாதாரர் நாகலிங்கமான ER சகாதேவன், சிங்கப்புர மைனரான பாலாஜி, மதனப்பூர் மகாராஜாவான நம்பியார் ஆகிய மூவரிடமும் மோகனாவை கொண்டு செல்ல வைத்தி போடும் திட்டங்களும், அதற்கு தோதாக மோகனாவின் தாயை ஆடம்பர வாழ்க்கை ஆசை காட்டி எல்லாவற்றிற்கும் உடன்பட வைப்பதற்காக பேசும் வசனங்களும். ஐயோ, சிங்கப்புரம் மைனர் நிற்கிறாரே, என் கால் வலிக்குதே வைத்தி அப்படின்னு CK சரஸ்வதி சொல்வதும், பாருங்க நீங்க நிற்கிறீங்க அவா கால் வலிக்குதுன்றோ அப்படின்னு நாகேஷ் நக்கல் அடிப்பதும் எத்தனை காட்சிகள். மற்ற கேரக்டர்களிடம் டாமினேட் எப்படி செய்ய வேண்டும், மாட்டிக்கொண்டால் வெட்கமே படாமல் தரை ரேஞ்சுக்கு எப்படி இறங்கிவிட வேண்டும் என்பதற்கெல்லாம் இந்த படத்தின் வைத்தி கேரக்டர் தான் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. ஏண்டாப்பா அப்படின்னு சண்முக சுந்தரத்தை ஒருமையில் அழைத்துவிட்டு சிவாஜி அவர்கள் முறைத்ததும் பின்வாங்குவதும், முன்பின் அறிமுகமே இல்லாமல் வடிவாம்பாளை முதன் முறையாக சந்திக்கும் போதே சிங்கப்புரம் மைனரின் செல்வாக்கை சொல்லி அவரின் தோளை தொட்டு பேசும் அளவுக்கு போவதும், எவ்வளவு ஸ்பீடான மூமெண்ட்ஸ் நாகேஷிடம். இசையரசி P. சுசீலா அவர்கள் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்துக்காக ஒரு சில அற்புதமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் நலந்தானா அப்படின்ற பாட்டு. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். அறிஞர் அண்ணாவும் கண்ணதாசனும் கருத்து வேற்றுமையால் பேசிக்கொள்ளாத நேரம் அது. அப்போது அண்ணாவுக்கு உடல் நலமில்லாமல் சிகிச்சை பெற்று வந்தார். அவரை விசாரிப்பது மாதிரியே எழுதி கொடுத்த பாடல்தான் நலந்தானா பாடல். சிவாஜி பத்மினியை தாண்டி நலந்தானா பாடலை வரிக்கு வரி அலசினால் அண்ணாவின் உடல் நலத்தை பற்றி கண்ணதாசன் உருகி விசாரிப்பது தெரிய வரும். திரைக்கு பின்னால் வாசித்த அதே MPN பொன்னுசாமி சகோதரர்களே அறிஞர் அண்ணாவின் முன் நலந்தானா வாசிக்கும் ஆச்சரியமான சூழலும் உண்டானது. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பி வந்த முதலமைச்சர் அண்ணா தினத்தந்தி பத்திரிகையின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அரங்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்த போது MPN சகோதரர்கள் வேறு கீர்த்தனை வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா நுழைவதை கண்டுவிட்டு நலந்தானா பாடலை நாதஸ்வரத்தில் ஏற்றி அரங்கத்தையே அதிர விட்டாங்க. அண்ணாவும் நான் நலம் அப்படின்னு பாவனை செய்தபடியே அரங்கத்தில் இருந்த கூட்டத்தினரை பார்த்து கையை அசைக்க, கைத்தட்டல்களும் கோஷங்களும் விண்ணை பிளந்த அந்த தருணம் தில்லானா மோகனாம்பாள் படத்தின் நலந்தானா பாடலுடன் பின்னி பிணைந்த திரைக்கு அப்பாற்பட்ட ஒரு வரலாறு அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ஆழ்ந்து பார்த்தால் நலந்தானா பாடலில் நாதஸ்வரம், நாட்டியம் ஆகியவற்றை பின்னுக்கு தள்ளிவிட்டு காதலுக்காக உருகும் காதலர்களின் நடிப்பே அதிகம் தெரிய வரும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.